சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று. அதாவது உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட காயங்கள், அதற்கு மருந்து போட வேண்டும் என்றால் உன்னுடைய நீண்ட நாள் ஆசையை நான் நிறைவேற்றி தர வேண்டும். உனக்கு பிடித்தவர்களை உன்னிடம் சேர்த்து வைக்க வேண்டும். நீ மனதால் எப்பொழுதும் ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறாயே, உண்மையான அன்பும் சரி, உனக்கு தேவையான பொருட்களும் சரி உனக்கு கிடைக்க வேண்டும். ஆம், நிச்சயமாக நீ எதிர்பார்த்து என்னிடம் காத்திருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமை. இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாவற்றையும் காணப்போகிறாய் என்பதை நீ பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார். இதற்கு முன்பெல்லாம் பல விஷயங்களை நீ தேடினாய், ஆனால் தேடும் ஒரு விஷயம் கூட உன் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து நீ மனம் உடைந்த நீ, என்ன வாழ்க்கை இது, எதற்காக இவ்வளவு சோதனைகளை நமக்கு தருகிறது, சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் நம்மை எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, சீக்கிரமாகவே நம் வாழ்க்கையில் எல்லாரும் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சீக்கிரத்தில் எல்லாமே நம் வாழ்க்கையில் அமோகமாக நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ நாட்களை தொலைத்து விட்டாய். ஆனால் இனிமேல் தொலைப்பதற்கோ உன் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. இனிமேல் சேர்ப்பதற்குத்தான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காலம் முழுவதும் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் நீ செய்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் எதுவுமே பிரயோஜனமாக உனக்கு உபயோகமாக இல்லவே இல்லை. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே பிரயோஜனமாகவும் உபயோகமாகவும் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களையும் உனக்கு பெற்றுத்தரும் நாளாகவே இனி ஒவ்வொரு நாளும் அமையும். இப்பொழுது நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் பேச்சுக்காகவோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் மறந்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகவோ ஆறுதலாகவோ கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்தது எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் உனக்கு முன்பாகவே தான் சொல்ல வந்துள்ளேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதை தேடினாலும், எதற்காக நீ முயற்சி செய்தாலும் அந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே மளமளவென்று ஆரம்பித்து உனக்கான தேவைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் நல்லதுதான் நடக்கும். யாரை கண்டும் எப்பொழுதும் இவன் என்னை விட்டு முந்தி ஓடிவிட்டான், இவன் என்னை விட்டு விட்டான், இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நீயும் சேர்ந்து ஓடு. ஒருவனை பார்த்து கொண்டே இருந்தால் ஓட முடியாது. ஒருவன் ஒரு முயற்சியை எடுக்கிறான் என்பதற்காக அவனோடு நீ ஜெயிக்க முடியாது. நீயும் முயற்சி எடுத்தால்தான் ஒரு கட்டத்தில் ஓடி ஜெயிக்க முடியும். ஒருவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்று நீ பார்த்து கொண்டே இருந்தால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அவன் ஓடுகிறான் என்றால் அவனையும் தாண்டி உன்னால் ஓட முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு கட்டத்திலும் ஓடுங்கள். ஓடி ஒருவனை ஜெயிக்கும் வழியை பாருங்கள். ஆனால் எப்பொழுதும் அவன் ஓடுகிறானே என்று பொறாமை மட்டும் ஒரு பொழுதும் ஒரு நாளும் நீங்கள் படவே கூடாது. புரிகிறதா? பொறாமை என்பது ஒருவனை வாழ வைக்காது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் ஜெயித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்தடுத்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர, இவன் ஓடிவிட்டான் அவன் ஓடிவிட்டான் என்று சொன்னால் அவனவன் ஓடத்தான் செய்வான் அவனோட வாழ்க்கையில். ஆனால் ஒன்றே ஒன்று என்னுடைய தங்கமே, ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உனக்கு ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் முயற்சிகளை எடு. ஒரு நாளும் யாரையும் எப்பொழுதும் பார்த்து நீ எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நம்மோடு தானே வந்து கொண்டு இருந்தான், அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு வேகமாக ஓடி ஜெயிக்க ஆரம்பித்தான் என்றெல்லாம் நினைக்காதே. ஒன்று தெரிந்து கொள். உனக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டுமா, அதை செய். அதையெல்லாம் விட்டு தேவையில்லாமல் இவன் ஓடுகிறான் அவன் ஓடுகிறான் என்று எப்பொழுதும் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தை எந்நாளும் செய்யாமல் விட்டுவிடாதே. உனக்கான ஒரு காலம் வரும். நீ இப்பொழுது ஓட ஆரம்பித்தாயானால் நிச்சயமாகவே உனக்கான நேரமும் உனக்கான யோகமும் வரும் பொழுது நிச்சயமாக உன்னால் எல்லா விஷயத்தையும் எல்லா காலகட்டத்தையும் நிச்சயமாக தாண்டி ஜெயிக்க முடியும்.
நீ போராடும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன். உனக்கான எல்லா சுமைகளையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். யாராவது சொல்வார்களா, நீ ஓடு, உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் ஓடு, உனக்கான துணையாகவும் உன்னுடைய பாரத்தை சுமக்கவும் நான் இருக்கிறேன் என்று யாராவது சொல்வார்களா? ஆனால் தெய்வமாக இருக்கும் நான் சொல்வேன், உன்னுடைய அப்பாவாக இருக்கும் நான் சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நோக்கி ஓடுகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை வாழ வைப்பது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். எனக்கு அதைவிட வேறு எந்த வேலையும் கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ 10 பேருக்கு உதவி செய்ய வேண்டும். யாரிடமும் நீ கை கட்டி எப்பொழுதும் நின்று உதவியை பெறக்கூடாது. நீ 10 பேருக்கு உதவியை செய்ய வேண்டும். எந்த அகந்தையும் இல்லாமல், ஆணவம் இல்லாமல், எந்த ஒரு திமிரையும் காட்டாமல் அன்போடு எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். உன்னை அந்த இடத்தில் நான் அமர்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக என்னுடைய ஆசையிலும் நான் ஜெயிப்பேன், உன்னுடைய ஆசையிலும் நான் ஜெயிக்க வைப்பேன். ஒரு பொழுதும் ஒரு நாளும் நீ இதுதான் செய்ய வேண்டும், அதுதான் செய்ய வேண்டும் என்ற உன்னுடைய ஆசைகளை முடக்கி வைத்துவிட்டு என்னுடைய ஆசைகளை உன் மீது கொட்ட மாட்டேன். உனக்கென்ன பிடிக்குமோ அதையும் செய்து உனக்கு தருவேன். எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன செய்து பார்க்க வேண்டுமோ அது அனைத்தையும் என்னுடைய பிள்ளைக்கு நான் பார்த்து பார்த்து செய்வேன். இனிமேல் என்னுடைய பிள்ளையை வளர்ப்பதும் என்னுடைய பிள்ளையை பாதுகாத்து அதற்கு நல்வழி காட்டுவது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரமாட்டேன். சந்தோஷமான விஷயங்கள், உனக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் இங்கு நான் கொண்டு வருவேன். என்னுடைய அன்பான பிள்ளையே, இனிமேல் ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக இருந்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதை செய்வேன், நல்லதே நடக்கும். நீ காலகாலமாக என்னிடம் நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். நிச்சயமாக நீ வேண்டுமானாலும் பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் நடந்து உன் வாழ்க்கையில் பேரும் புகழுடனும் உன்னை நான் நிச்சயமாக நல்ல முறையில் அமர்த்துகிறேன் என்பதை பார். சந்தோஷமாக இரு. எதற்காக? உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவையில்லாத குழப்பம். சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதும், சுலபமாக எல்லா விஷயத்தையும் கடந்து விடலாம். இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தோடு தான் இருக்கிறாய். இந்த குழப்பங்கள் எல்லாம் தேவையே அல்ல. சந்தோஷம்தான் வாழ்க்கையில் தேவை. யார் உன்னை தேடி வருகிறார்களோ அவர்களை அரவணைத்து பார்த்துக்கொள். யார் உன்னை விட்டு போகிறார்களோ அவர்களை விடு. அதை பற்றி எல்லாம் யோசிக்காதே. உன்னுடைய கடமையில் மட்டும் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இரு. நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு, நானே உனக்கு அனைத்துமாக இருந்து எல்லா தவறுகளையும் சரி செய்து எல்லா விஷயங்களையும் உனக்காக மாற்றி இந்த சாயாகிய நான் நல்லதொரு வாழ்க்கையை உனக்காகவே தருவேன். புரிகிறதா? காலம் காலமாக நானோ உன்னோடு இருக்கிறேன். இனி ஒவ்வொரு வாழ்க்கையையும் நீ புதிதாக துவங்குவாய். நல்லதேதான் நடக்கும். நிம்மதியோடு இரு, சந்தோஷமாக இரு. பல்லாண்டு காலம் நீயும் உன் குடும்பமும் உன்னை சுற்றி இருக்கும் உன்னுடைய அனைத்து அன்பான உறவுகளும் நல்ல ஆரோக்கியத்தோடே இருப்பார்கள். இதில் எந்த ஒரு சிறு சந்தேகம் கூட உனக்கு தேவையே அல்ல. நல்லதை செய்ய உனக்குள் நான் வந்தேன். உன் குடும்பத்திற்குள் ஒரு முக்கியமான நபராக நான் வந்தேன். நிச்சயமாக நல்லதை மட்டுமே செய்வேன்.